நம்ம இப்போது லாஸ்ட் இயர் குரூப் 4லேருந்து ஒரு பர்சன்டேஜ் பேஸ் பண்ண சம் தான் பார்க்க போகிறோம். தெர் ஆர் 80 ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ். ஒரு கிளாஸில் 80 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, இஃப் 25% ஆர் ஆப்ஷன் ஆன பர்டிகுலர் டே, 25% பீப்புள் ஆப்சண்ட் ஆகிட்டாங்க. நம்மள்ட்ட இப்போ என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசென்ட் இன் அ கிளாஸ். எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு தான் கேட்குறாங்க. ஓகே, பண்ணலாமா? 25% வந்து ஆப்சண்ட். அப்போ எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க? இது பர்சன்டேஜில் இருக்குது. ஸோ 100 மைனஸ் 25னா வந்துடும். அப்போ எத்தனை பர்சன்டேஜ் ப்ரெசென்ட்டு? 75% ப்ரெசென்ட்டு. ஓகே, இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணும்? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசென்ட். மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு? 80 ஸ்டூடெண்ட்ஸு. 80 × 75/100, அவ்வளோதான். ஸோ 25 போட்டோன்னா 3, 25 போட்டோன்னா 4, 25 3s are 75, அதனால 3, 25 4s are 100, அதனால 4, 1 4 is 4, 2 4s are 8, 0. So 80 × 3, 60. So total number of students present வந்து 60. Option B தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி பிளேஸில் வந்து இந்த இடத்துல பர்சன்டேஜ் இருக்கா? ஆப்சன்ட் பர்சன்டேஜ் 25னா எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரெசென்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சி அப்படியே கேல்குலேட் பண்ணிட்டு போயிடணும். ஓகேவா? அவ்வளோதான். பாய்.